ஈரோடு தங்கம் கேட்டரிங் வந்து முத்து மஹாலில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. நான் அங்கே போயிருந்தேன். அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் இருந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்றிருந்தாங்க. அதனால் நானும் போயிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபுட்டெல்லாம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது ஈரோடு முத்து மஹாலில் தான் நடந்தது. உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்கரேஷன் வந்து ஷாரா பெட்டல்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்தில் பண்ண மாதிரியே நல்லா உள்ளே போகும்போதே அவ்வளோ அழகாக நல்லா வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணியெலாம் நல்லா கொட்டிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது அந்த வீட்டு உறவினர்கள் எல்லாருமே என்னை நல்லா வரவேற்றாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்த உடனே ஒரு அரண்மனைக்குள்ளே போன மாதிரியே இருந்தது. இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே நேச்சுரல் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனேன் பாருங்கள். டைனிங் போனோடனே டிஸ்பிளேயில் வச்சுருந்த ஃபுட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு கண் கவர்ற மாதிரி இருந்தது. என்னென்னலாம் புது புது ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு ஸ்வீட்டை வந்து 2 வகையாக போட்டிருந்தாங்க. ரியல் பைனாப்பிள் ரோல் ஒன்று போட்டிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பைனாப்பிள் கட் பண்ணி நீர் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா சக்கரை பாகில் போட்டு அதை வந்து ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா அப்படியே க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்தது. ரெண்டாவது ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா பான். அடுத்தது காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் லாலிபாப் வச்சுருந்தாங்க. அப்புறம் மீதி எல்லாமே சர்வ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக. அதனால் என்னை பார்த்தோன்னே அம்மா நீங்கள் ஈரோடு அம்மாச்சி சமையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இட்லி வச்சாங்க, ஹார்டின் இட்லி. அது வந்து தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சாங்க, சாம்பார் வச்சுருந்தாங்க, ருமாலின் ரொட்டி வச்சுருந்தாங்க. ருமாலின் ரொட்டிக்கு பன்னீர் கோஃப்தா வச்சுருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்புறம் பிரியாணி அப்படின்னு பார்க்கும்போது இதில் பலாக்காய் பிரியாணி வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடு வந்தால் ஆப்பம் சுட சுட சுட்டு வச்சுருந்தாங்க. ரெண்டு ஆப்பம் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் வச்சோம், இன்னொரு ஆப்பத்துக்கு வந்து ஸ்டியூ, வெஜிடபிள் ஸ்டியூ வச்சு சாப்பிட்டேன். மாஸ்டர்கிட்ட சொன்னேன், அட்டகாசமாக இருக்குது மாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரும் நான் சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து கவனிச்சிட்டு இருந்தார். சரி அந்த சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலான்னு போனால் அந்த சைடு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நூடுல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஸ், டொமேட்டோ கெச்சப் வச்சாங்க. குட்டி குட்டி
காயின் பரோட்டாவும் வச்சுருந்தாங்க. நல்ல லேயராக இருந்தது. நல்லா பிச்சு போட்டு பரோட்டாவும் வாயில் போட்ட உடனே அப்படியே மென்று சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்தது. நூடுல்ஸ்லேயே நல்லா கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு சரி அந்த சைட் போய் பார்க்கலான்னு போனால் நல்ல ஒரு சூப்பரான வெஜ் ஆம்லேட் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு பொடி தோசையும் வச்சாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஒரு பிரம்மாண்டம். என்னென்னா இப்போ தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி தோசை. பாகுபலி தோசை என்னடாப்பா அப்படின்னு வந்து போய் பார்த்தா இது செஷ்வான் சட்னி ஒன்று வச்சு இதில் பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுருந்தாங்க. தூவி விட்டுட்டு அதை நல்லா அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரோல் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேவசேனா சட்னி, அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. அதை தொட்டு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெஜிடபிள் ரோல் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. தோசை சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் இல்லை, இது ரோல் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக பிள்ளைங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பிரிண்டட் தோசைன்னு ஒன்று சுட்டுட்டு இருந்தாங்க. இது என்ன பிரிண்டட் தோசை அப்படின்னா உண்மையாகவே பிரிண்டட்லேருந்து அதை பிரிண்ட் எடுக்கிற மாதிரியே தோசை வந்தது வெளியில். இது 3 லேயராக வந்தது, 3 டேஸ்ட்டில் வந்தது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா ஃப்ளேவர் ஒன்று, இன்னொன்று தக்காளி தோசை சுட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, நடுவில் பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை. நான் என்ன பண்ணேன், அதை அப்படியே சுருட்டி அந்த சட்னியில் ரோல் பண்ணி அப்படியே வாயில் வச்சு கடிச்சேன் பாருங்கள். அப்படியே 3 ஃப்ளேவரும் அப்படியே வாயில் தாண்டவம் ஆடிச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா ஜம்முன்னு இருந்தது. என்னதான் நீங்கள் டிஃபன் வெரைட்டிஸ் நிறைய போட்டிருந்தாலும் சாதமும் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை புளி ரசம் வச்சுருந்தாங்க, பானை தயிர் வச்சுருந்தாங்க, அதுக்கு ஊறுகாய் இஞ்சி ஊறுகான்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா பிஸா செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்பப்பே ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் குடமிளகாய் எல்லாருமே பிஸா செய்கிற மாதிரி தான், ரொம்ப நல்லா இருந்தது. டொமேட்டோ கெச்சப்பும் மயோனிஸும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே இதெல்லாம் ஜீரணம் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதாம் பால், நல்ல பாதாம்லாம் நல்லா பொடி பண்ணி போட்டு ஒருத்தர் நல்லா ஆற்றி நல்லா அப்படியே சுட சுட ஆற்றி கொடுத்தாரு. வாங்கி குடிக்காதவங்கெல்லாம் கூட வாங்கி குடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. அங்கே ஒரு 2 நிமிஷம் நின்று அவரை பார்த்து அதை வாங்கி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நல்ல மண் வாசனையோட சூப்பராக இருந்தது. இதை முடிச்சுட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்லா 2 லேடிஸ் வந்து நல்லா அழகாக மோர் நல்லா கடைஞ்சிட்டு நமக்கு வந்து ஊற்றி கொடுத்தாங்க. ஏன்னா பாதாம் பால் குடிச்சிட்டு உடனே இதை குடிக்க முடியல. ஆனால் இந்த விருந்துக்கு போகிறவங்க இது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ஒரு வாட்டி குடிங்க. இதை முடிச்சுட்டு இந்த சைடு வந்தால் பானிபூரி கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு இந்த பானி அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதையும் போட்டு நமக்கு கொடுத்தாங்க. அப்படியே எடுத்து ஒன்று வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சிட்டு போச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருந்தது. எல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு சரி ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த சைடு வந்தோம். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்தா 6 வகையான மூலிகை டீ கொடுத்துருந்தாங்க. மஞ்சள் டீ, அன்னாச்சி மொக்கு டீ, சங்குப்பூ டீ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவ்வளவும் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து குடித்து பார்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டது எல்லாமே நல்லா தொண்டை வரைக்கும் இருந்தது. இதை குடித்து முடித்த உடனே
வயிறு நல்லா எம்டியாக இருந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருந்தது. சாக்லேட் ஃபவுண்டன் இருந்தது, அதையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு அதுலேயும் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த சைடு என்னடா புகையாக வருதுன்னு வந்து பார்த்தா ஸ்மோக்கி பிஸ்கெட் வச்சுருந்தாங்க. அப்படியே வாயில் போட்டுட்டு ஊதுனோம்னா பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க என்ன பண்ணமா சிகரெட் குடிச்சு வாயில் ஊதுதேன்னு நினைப்பாங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே இது வாங்கி சாப்பிடணும். ஏன்னா இது எல்லாமே அனுபவிக்கணும் நம்ம. நல்லா சுட சுட பாப்கார்ன் பொரிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தா கேக் வெரைட்டிஸில் 2 வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து சாக்லேட் கேக், வெண்ணிலா ஃப்ளேவர், ஐஸ் கேக் ரெண்டுமே நல்லா இருந்தது. நான் ரெண்டுமே ஒவ்வொரு பீஸ் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் கேக் ஒன்று கொடுத்தாங்க. அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆரஞ்சில் உள்ளே இருக்க ஆரஞ்சு அந்த சொலையெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தாங்க. ஒரிஜினல் ஆரஞ்சு எப்படி சாப்பிட்டோம்னா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த சைடு நல்ல பொட்டேட்டோவில் ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பீடாவும் போட்டுட்டு தங்கம் கேட்டரிங் ஓனர்கிட்ட போயிட்டு சூப்பராக அட்டகாசமாக இருந்ததுங்க. அதாவது எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நான் சாப்பிட முடியாத உணவெல்லாம் நான் இந்த விருந்தில் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். நம்ம என்னதான் நம்ம வந்து பணம் செலவு பண்ணாலும் நமக்கு திருப்தின்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த திருப்தியை தங்கம் கேட்டரிங்கில் நமக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இது என்னுடைய அனுபவம். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனையும் ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணலாம்.